நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி புகாரியில் 1386வது நபிமொழி. ஒரு மனிதனுக்கு வித்தியாசமான ஒரு சில தண்டனைகளை மன்னரை வாழ்வில் வானவர்களால் வழங்கப்படுகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த தண்டனையை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு காண்பித்துக் கொடுக்கின்றார்கள். என்ன தண்டனை என்றால், அவனுடைய முகத்திலே இருக்கின்ற தாடையின் கீழ்ப்பகுதி, அதாவது கழுத்திற்கு மேல்புறம், தாடை வழியாக ஒரு கூர்மையான ஒரு கம்பி குத்தப்பட்டு அவனுடைய பிடரி வழியாக வெளியேறுகின்றது. பிடரி வழியாக அந்த கம்பி வெளியேறி இழுத்தவுடன் மீண்டும் அந்த தாடை சரியாகி விடுகிறது. மீண்டும் அவனுடைய தாடை வழியாக அந்த கம்பி குத்தப்பட்டு மீண்டும் பிடரி வழியாக இழுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு முறை அந்த தாடை வழியாக அந்த கூர்மையான அந்த ஆயுதத்தை கொண்டு குத்தும் பொழுதும் அவன் போடுகிற சப்தம், வேதனை தாங்க முடியாமல் அவன் கதறுகிற அந்த கதறல், மனித ஜின் இனத்தை தவிர இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் செவியேற்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜிப்ரீலே, எதற்காக வேண்டி இந்த அளவுக்கு கோரமான தண்டனை இவனுக்கு கொடுக்கப்படுகின்றது? அவனுடைய தாடையிலிருந்து கம்பிகள் குத்தப்பட்டு பிடரி வரை உருவுகின்ற இந்த கொடூர தண்டனை அவனுக்கு ஏன் அந்த தலையிலே கொடுக்கப்படுகிறது என்று கேட்டபோது, ஹத்தா தபுல் அல் அஃபாக்க, இவன் யாரென்றால், இவன் வாழ்க்கையிலே அதிகம் பொய் பேசுவதையே தன்னுடைய வாழ்வில் தொழிலாக கொண்டிருந்தான். ஃபக்கதாபுன் யுஹத்திஸு பில் கத்பத், இவன் தொடர்ந்து தன்னுடைய வாழ்வில் பொய் பேசிக்கொண்டே இருந்தான். இவன் பேசுகிற பொய்யின் காரணத்தினால் உலகம் முழுவதும் அந்த பொய் சென்றடைகிற அளவுக்கு இவன் எப்பொழுது பார்த்தாலும் பொய் பேசுகிறவன் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய வாழ்வில் சிறிது கூட சங்கடமில்லாமல் நாம் செய்கிற காரியம், அப்படித்தானே? ஒரு வருத்தம் கூட இல்லாத காரியம். அதிலும் வியாபாரத்துறை என்று வந்தால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு பொய் சொல்லுகிற துணிச்சல், நாவசைத்து நாம் பேசுகின்ற, நாம் சாதாரணமாக எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் நாம் பேசுகிற ஒரு சில வாசகம் கிழக்கிற்கும் மேற்குக்கும் தொலைவு தூரம் எந்த அளவுக்கு உண்டுமோ அந்த அளவுக்கு நமக்கு நரகத்தை பெற்றுத்தரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய பேச்சுக்களின் மூலம் நாம் செய்கிற அமல்கள் பிற மனிதனுக்கு மாறிவிடும். நாம் பேசுகிற பேச்சுக்களின் மூலம் நரகத்தினுடைய அடித்தளமே நமக்கு கிடைத்துவிடும். ஆகவே இந்த பொய் பேசுதல் என்பது கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்வில் சாதாரணமான ஒரு காரியமாக இருந்தாலும், பொய் பேசுதல் என்பது இஸ்லாமிய பார்வையில் அவ்வளவு நல்லதல்ல. அது மூமின்களுடைய பண்பல்ல, ஒரு இறை விசுவாசிகளுடைய பண்பும் அல்ல. பொய் என்பது எவ்வளவு பெரிய பாரதூரமான காரியம். மிக பெரும் அளவில் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே பயன்படுத்துகிற ஒரு 1-2 வசனங்களை பார்த்தால் அறிந்தும் அறியாமலும் அந்த பாவச் செயலை நாம் ஒரு காலம் செய்தல் கூடாது என்று எண்ண தோன்றிவிடும். அந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த பொய் பேசுவதை மிக வன்மையாக கண்டிக்கின்றது.